நான் தான் இல்லையா? நம்ம லைஃப்பில் எப்பயுமே இருக்கணும் ஜாலியாக. நம்மளாம் இப்போ சிரிக்கிறதே மறந்துட்டோம்ல. ஸோ எல்லோரும் எனக்காக ஒரு செகண்ட் ஸ்மைல் பண்ணுறீங்களா? இப்போ வாங்க உங்கள் க்யூட்டான ஸ்மைலோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா இவ சிரிங்க, அப்போ தான் வீடியோக்குள்ளே போவான்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அடா ஆமாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலையில் சிரிக்கிறதே மறந்துட்டோங்க. அதனால நமக்கு எவ்வளோ ஹெல்த் டிசீஸ், எவ்வளோ டிப்ரெஷன். நம்ம ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணுறதே இல்லைங்க. நம்ம லைஃப் இனிப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம உடம்பு ரொம்பவே இனிப்பாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அடா ஆமாங்க, சுகர் இல்லாதவங்க இன்றைக்கி யாருங்க? அந்த சுகர் க்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெடிசன்ஸுங்க. ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோங்க. இயற்கையை நமக்கு ஒரு வரம் பிரசாதம் கொடுத்துருக்குங்க. ஆமாங்க, இயற்கையாகவே நம்ம சுகரை க்யூர் பண்ண முடியும். அது என்னன்னு பார்க்குறீங்களா? அதாங்க இந்த செடி. இந்த செடிக்கு பேர் இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. இது காமனாக எல்லா நர்சரி கார்டன்லேயும் கிடைக்குங்க. இதை சுகர் இருக்கவங்களுக்கு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு லீஃப் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெகுலராக சாப்பிட சொல்லுங்கள். அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எங்கடா சுகரே இல்லைன்னு. 1 வீக் ரெகுலராக சாப்பிட்டுட்டு போய் டெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வருங்க. இங்கே என் லைஃப்பில் அந்த ஒரு குட்டி மூமெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் நாங்கள் ஆனியன் வாங்கிறதுக்காக ரோட் சைட் ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு அண்ணா வந்து எங்கள் கிட்டே பெரியவங்க இருக்காங்களாம்மா அவங்க வீட்டிலன்னு கேட்டாங்க. இருக்காங்கன்னு சொன்னோம். உடனே அந்த அண்ணா 2 இலையை கொடுத்து இதை அவங்களுக்கு கொடுங்க, சுகர்லாம் கம்மியாகிட்டுன்னு சொன்னார். நாங்கள் உடனே வேணாண்ணா, இது எங்கள் வீட்டில் இருக்குது, ஸோ இல்லாதவங்களுக்கு இதை கொடுங்க, இதை பற்றி சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னேன். உடனே அவரும் ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அவர்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவரால் முடிஞ்சுதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சது வேறு லெவலில். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அந்த அண்ணன் மாதிரி உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ண குட்டி குட்டி மொமெண்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கையான ஹிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் என்னோடய லைஃப் மூமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ.